ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேங்க் நிஃப்டியோட டெய்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து எங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46,180 கிட்ட ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் அதாவது 7th ஃபெப் வந்து எக்ஸ்பைரி வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளார எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது புல்லிஷன் இருந்துச்சுன்னா எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபிப்னாச்சி பண்ணி எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அடுத்தது வந்து நான் பிவட் பாயிண்ட் சிபிஆரை வச்சும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன். இந்த ஹை டு லோ ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இது வந்து 0.2 நல்லாவே ஒரு என்கல்ஃபிங் மாதிரி கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டை எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 46,537 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா கிராஸ் பண்ணால் தான் நம்ம புல்லிஷை எதிர்பார்க்க முடியும். அதே நேரத்தில் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது 46,032. ஸோ இதை கிராஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டார்கெட்டை 47,745 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டுச்சுன்னா 48,636 ஹையஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு 50 டிஎம்ஏ இருக்குது. ஸோ 50 டிஎம்ஏயும் நல்ல ஒரு கிராஸ் பண்ணால் புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒருவேளை இந்த இடத்துலேருந்தே இது கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து எங்கே வந்து சப்போர்ட் லெவல் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இது கிராஸ் பண்ணி வந்துச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 45,854 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த இடம் வந்து தான் கிராஸ் சப்போர்ட் எடுக்கும். அதாவது 45,377 இது நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். ஒன்று வந்து 0.5 அதனால இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இந்த இடத்துல 100 டிஎம்ஏ இருக்குது. அதனால இந்த 100 டிஎம்ஏல டச் பண்ணிட்டு கூட ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது இது வரைக்குமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 44,830 வரைக்குமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடத்துல 200 டிஎம்ஏ இருக்கிறதுனால இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுடுச்சுன்னா இது இந்த லோ வரைக்குமே வந்துடும். அதாவது 44,429 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா 43,270 வரைக்குமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது தெரியுது. பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து 48 கிட்ட இருக்குது. நம்ம வந்து 60க்கு கீழே இருந்தாவே கன்சல்டேஷனில் இருக்குன்னு சொல்லுவோம். இது வந்து டே சார்ட்டில் பார்க்கும்போது இன்னுமே இது கன்சல்டேஷனில் இருக்கிறது மாதிரி தான் காமிக்குது. இன்னும் ஒரு புல்லிஷ்க்கான சிக்னல் கொடுக்கல. வீக்லி ஆர்எஸ்ஐ பார்க்கும்போதும் 53ல் இருக்கிறதுனால நம்ம இன்னுமே இது வந்து கன்சல்டேஷனில் தான் இருக்குது. வீக்லி ஆர்எஸ்ஐயும் வந்து 60க்கு மேலே போகணும். டே ஆர்எஸ்ஐயும் 60க்கு மேலே போணுச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷை நம்ம பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம பிவட் பாயிண்ட் சிபிஆரை வச்சு சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான பிவட் பாயிண்ட் சிபிஆர் அதாவது 1st ஃபெப்லேருந்து 7th ஃபெப்புக்குள்ளார இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, அதாவது 25th to 31st இருக்கிற ஓப்பன் ஹை க்ளோஸை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். எங்கே வந்து பிவட் பாயிண்ட் சிபிஆர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45,300லேருந்து 45,766 இந்த ரேஞ்சுக்குள்ளார பிவட் பாயிண்ட் சிபிஆர் இருக்குது. ஸோ பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து 31st அன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 45,996 அரௌண்ட் 46,000 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இது பிவட் பாயிண்ட் சிபிஆருக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகாத வரைக்கும் நம்ம புல்லிஷை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இது R1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும். அதாவது 46,645 மேலே வந்து ரைஸ் ஆகி சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து நல்ல ஒரு புல்லிஷை எதிர்பார்க்கலாம். நம்ம 46,286 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 46,286 பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்ததாக வந்து 48,392 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 49,037 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து கரெக்ஷன் வர்றதா இருந்துச்சுன்னா எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும் அதையும் நம்ம பார்ப்போம். 46,188க்குள்ள இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கரெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த பிவட் பாயிண்டில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 45,535 இந்த ரேஞ்சில் வந்து இது சப்போர்ட் எடுத்துக்கணும். அப்படி ஒருவேளை இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா 44,891 வரைக்குமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 44,891 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த டார்கெட்டாக 43,784 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 43,140 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா 42,034 வரைக்குமே கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.
நீங்க ஃபர்தரா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க் யூ.